அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சியின் பொதுத் தேர்தல் 2015ற்கான தேர்தல் விஞ்ஞாபனம். கிழக்கு மாகாணத்தை ஒரு ஏற்றுமதி வலயமாக மாற்றி அமைப்பதுடன் எமது ஒவ்வொரு பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை மேன்மையடையச் செய்து இங்கு வாழும் சகல இன மக்களின் வாழ்வாதாரத்தையும் சுற்றாடல் அபிவிருத்தியையும் மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்ட எமது தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சியானது பலதரப்பட்ட துறை சார்ந்த அனுபவ முதிர்ச்சியுள்ள கல்விமான்களையும் புத்திஜீவிகளையும் தனது ஆலோசனை குழுவாகவும் சமூக வளர்ச்சியில் ஆர்வம் கொண்ட கல்வியில் தேர்ச்சியுள்ள துடிப்பான இளைஞர் யுவதிகளையும் பிரதேச மற்றும் மாவட்ட ரீதியாக சமய பெரியார்கள், அறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களையும் தன்னகத்தே உள்ளடக்கிய தூர நோக்குடனான ஒரு கட்சியாகும். இக்கட்சியின் ஸ்தாபக தலைவரான மொஹைடீன் பாவா அவர்கள் நிதி, பொருளாதாரம், திட்டமிடல் மற்றும் முதலீட்டு ஆலோசனை சார்ந்த துறைகளில் பல வருட அனுபவ முதிர்ச்சியும் பட்டய முகாமைத்துவ கணக்காளரும் மனித வளத்துறை முதுமானி பட்டம் பெற்ற ஒருவரும் ஆவார். அவர் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் இக்கட்சியை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் வளர்ச்சியடைய செய்துள்ளார். எமது தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சியானது தனது ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை தனது கட்சியின் எதிர்கால நடவடிக்கையாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு இயங்கி வருகின்றது. அந்த வகையில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எமது கட்சி வெற்றி ஈட்டுவதன் மூலம் பின்வரும் திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ள வகையில் நிறைவேற்றி தரும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. அந்த வகையில் எமது கிழக்கு பிராந்தியத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கோடு கட்சியின் பிரதான அபிவிருத்தி நோக்கமாக கொண்ட திட்டங்களை பின்வருமாறு முன்வைக்கின்றது. அம்பாறை மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதே எமது தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சியின் பிரதான நோக்கமாகும். அம்பாறை மாவட்டமானது 4,65,757 வாக்காளர்களை கொண்டதுடன் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பொதுத் தேர்தல் ஒன்றின் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலையும் கொண்டதாகும். இருப்பினும் ஏன் அம்பாறை மாவட்டம் சகல துறைகளிலும் பின்தங்கி காணப்படுகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இவ்விடயத்தை சரியாக ஆராய்ந்தால் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள குறை நிறைகளை பற்றி கரிசனையற்ற நிலையும் உரிய முறையில் நமது அரசியல்வாதிகளால் அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்கப்படாமையுமே முழு முதல் பிரதான காரணமாகும். எனவேதான் இவ்வாறான நிலை தொடர்ந்தும் எதிர்காலத்தில் ஏற்படாதவாறு தவிர்ப்பதற்காகவே எமது தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சி இம்முறை இத்தேர்தல் களத்தில் களமிறங்கியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் வீடுகள் இல்லாத பிரச்சனையானது மிக முக்கியமாக நம்மால் கவனிக்கப்பட வேண்டியுள்ளது. ஆயிரக்கணக்கான வறிய மற்றும் நடுத்தர குடும்பங்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினைகளுள் இதுவும் ஒன்றாகும். இவ்வடிப்படை தேவைகளுக்காக எம்மக்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடாத்தியும் கூட அரசின் கண்களுக்கு இன்னும் அது புலப்படவில்லை. அது மட்டுமல்லாது சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல ஆண்டுகள் கடந்தும் கூட ஓலை தகர குடிசைகளிலும் பொது இடங்களிலும் வாழ்ந்து தமது வாழ்நாளும் தமது பிள்ளைகளின் எதிர்காலமும் சீரழிந்து வருவதாக புலம்புகின்றனர். இந்த அவல நிலையை இற்றை வரையில் எம்மால் அதிகாரம் பெற்ற அரசியல்வாதிகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் பொதுபோக்கான முறையில் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். இதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட எல்லா முயற்சிகளும் இன்று வரை தோல்வியிலேயே முடிந்துள்ளது. எனவேதான் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணவே எமது கட்சி வீட்டு திட்டங்களை எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் வீடில்லா பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் எனவும் நம்புகின்றது. இளைஞர் யுவதிகளின் வேலையில்லா பிரச்சினை. பொதுவாக எமது அம்பாறை மாவட்டத்திலிருந்து தினசரி நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் தமது வறுமை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கூலி தொழிலாளர்களாகவும்
வீட்டு பணிப்பெண்களாகவும் சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை சொல்லில் வடிக்க முடியாதவை. இதற்கான அடிப்படை காரணமாக அவர்களுக்கு முறையான தொழில்நுட்ப ரீதியான பயிற்சிகள் வழங்கப்படாமையே ஆகும். அவ்வாறு பயிற்சிகள் வழங்கப்படும் பட்சத்தில் அவர்களை தகமையான ஒரு தொழில் சார்ந்த சான்றுகளுடன் வேலைக்கு பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்ப முடியும். மேலும் பெண்களுக்கு தாதியர் பயிற்சி நெறிகளை பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்கள் திருப்தியான தொழிலுக்கு அனுப்ப முடியும். இதன் மூலம் அவர்கள் கூடிய வருமானத்தை சம்பாதிக்க முடியும். இதற்காகவே நாம் தொழில் சார்ந்த தொழில்நுட்ப கல்லூரியுடன் தாதியர் பயிற்சி கல்லூரி ஒன்றையும் நிறுவுவதாக எமது திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளோம். விவசாய அபிவிருத்தி. அம்பாறை மாவட்டத்தில் பிரதான தொழில்துறையாக காணப்படும் விவசாயம் இன்று எந்த ஒரு அரசியல்வாதியின் கண்களுக்கும் தென்படாமல் உள்ளது. குறிப்பாக ஏழை விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து விவசாயம் செய்த போதிலும் உரிய இலாபத்தை பெற முடியாமல் திண்டாடி வருகின்றனர். இதற்கான காரணம் உழவு இயந்திரங்களும் வேளாண்மை அறுவடை செய்யும் இயந்திரங்களும் ஒரு சிலரின் கைகளில் உள்ளதும் அவர்கள் நிர்ணயிக்கும் கட்டணமும் ஆகும். இதற்கான அரசாங்கம் இவ்வியந்திரங்களை குறிப்பிட்ட மானிய விலைக்கு விவசாயிகளுக்கு வழங்குவதே தீர்வாகும். இதற்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யோக திட்டமொன்றை எமது கட்சி கொண்டு வரும். சுகாதார வசதி. அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக சில பகுதிகளில் உள்ள பிரதான பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது தரமான வைத்தியசாலையின் பற்றாக்குறைகளாகும். முறையான மருத்துவ சிகிச்சை கிடைக்கப்பெறாமையும் அதனால் பாதிப்பு அதிகமாகவும் காணப்படுகின்றது. விசேடமாக சம்மாந்துறை, பொற்றுவில், இறக்காமம் போன்ற பிரதேசங்களில் வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது பிரதேசத்தில் சகல வசதிகளையும் கொண்ட ஒரு வைத்தியசாலையின்றி அல்லல் படுகின்றனர். இதற்காக சகல வசதிகளையும் உள்ளடங்கலான வைத்தியசாலை அமைப்பதற்கான திட்டம் ஒன்றை எமது கட்சி தயாரிக்க உள்ளது. அரச, தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் அனுசரணையுடன் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள தொழிற்சாலைகள். நவீன வசதிகளை கொண்ட டின்மீன் தொழிற்சாலை. கடல்வள பிராந்தியமாக கொண்ட எமது அம்பாறை மாவட்டத்தில் ஒளிவில் மற்றும் அதை சூழ உள்ள பிரதேசங்களில் போதிய அளவு கடல் மீன் கிடைப்பதன் காரணமாக மீன்களை டின்னில் அடைத்து அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெருமளவிலான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள வழிவகுத்தல். ஆடை தொழிற்சாலை. தற்போதைய சூழ்நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் ஏராளமான தமிழ், முஸ்லிம், சிங்கள யுவதிகள் மிக திறமையான ஆற்றலும் கொண்டவர்களாக தையல் பயிற்சி கலையில் முன்னேறியுள்ளனர். ஆயினும் இவர்களது வாழ்வாதாரத்தை இலக்காக கொண்ட ஆடை தொழிற்சாலை எதுவும் அம்பாறை மாவட்டத்தில் திட்டமிடப்பட்டு அமைக்கப்படவில்லை என்பதும் இவற்றை நிவர்த்தி செய்யும் முகமாக அம்பாறை மாவட்டத்தில் மருதமுனை பிராந்தியத்தில் ஆடை தொழிற்சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கைப்பணி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை. கைவினைத்திறன் கொண்ட இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும் வகையில் காரைதீவு பிரதேசத்தில் இத்தொழிற்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டம். நன்னீர் மீன் வளர்ப்பில் எமது பிரதேசம் பாரிய வீழ்ச்சி அடைந்து வருவதால் எதிர்காலத்தில் இம்மீன் வளர்ப்பு திட்டத்தை இறக்காம பிரதேசத்தில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. காகித உற்பத்தி தொழிற்சாலை. கிழக்கிழங்கையின் பிரதான விவசாய வலயமாக கருதப்படும் சம்மாந்துறை பிரதேசம் காகித உற்பத்தி சாலைக்கு பொருத்தமான இடமாக கருதப்படுவதால் சம்மாந்துறை பிரதேசத்தில் நவீன கடதாசி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கும் திட்டம். முந்திரிகை விதை பண்படுத்தல் தொழில். நீலாவணை பிரதேசத்தில் முந்திரிகை விதை பண்படுத்தும் தொழிற்சாலையை கொண்டு வருதல். பாரிய அரிசி உற்பத்தி ஆலை. அட்டாளைச்சேனை நகருக்கு பாரிய உற்பத்தி அரிசி ஆலை அமைப்பதுடன் நெல் களஞ்சியப்படுத்தும் வசதிகளையும் செய்து கொடுத்தல். கழிவு பொருள் பசலை உற்பத்தி சாலை. நமது சுற்றாடலை மாசுபடுத்தும் கழிவுப் பொருட்களை பாவித்து பசலை உற்பத்தி தொழிற்சாலை நட்பட்டி முனையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வருமானமும் சூழல் சுற்றாடல் தூய்மையான முறையில் பேண வாய்ப்பும் ஏற்படும் என நம்பப்படுகிறது. மேற்கூறிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதன் மூலம் சுமார் 10,000க்கும் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் சாத்தியங்களும் உள்ளதாக நம்பப்படுகின்றது.
அது மட்டுமன்றி மகளிர் கூட்டுறவு கைப்பணி பொருள் உற்பத்தி திட்டம். இதன் மூலம் வீட்டில் இருந்தபடி வருமானம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஊழியர் ஓய்வு மண்டபம், அதனுடன் பொழுதுபோக்கு நூலக வசதியும் அடங்கலாக அமைத்தல். வசதி குறைந்த மாணவர்களுக்கான இலவச கணனி கற்கை வசதிகளை செய்து கொடுத்தல். பொத்துவில் பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகள் வருகைக்கான ஊக்குவிப்பு திட்டத்தை முன்னெடுத்தல். கல்முனை பிரதேசத்தில் அதிநவீன இலத்திரனியல் பயிற்சி நிறுவனம் ஒன்று அமைத்தல். இத்திட்டத்தினால் இதில் பயிற்சி பெற்று வெளியேறுவோருக்கு வெகு இலகுவில் வெளிநாடுகளில் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நம் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினைகளான வீடில்லா பிரச்சினையை தீர்க்கும் பொருட்டு 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் 3 மாடி தொடர் கொண்டதாக வீட்டு மனைகளை அமைத்து வறிய குடும்பங்களுக்கு வழங்குதல். மீனவர்களுக்காக மீன்பிடி தொழிலை நவீனமயப்படுத்தலுக்கான வசதிகளை செய்து தரல். சமுர்த்தி உதவி பெறும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கல் என பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மக்கள் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையில் எமது கட்சியான தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சி முன்னெடுத்து செல்ல இம்முறை முதலாக திகாமடுல்ல மாவட்டத்தில் மட்டும் தனது கன்னி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. எமது கட்சியின் இத்தொழிற்சாலைகளை அமைத்து கிழக்கை ஒரு ஏற்றுமதி வலயமாக மாற்றம் கொண்டுவர உள்ள திட்டங்களுக்காக பன்னாட்டு முதலீட்டாளர்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி எமது கட்சி வெற்றியும் கண்டுள்ளது. தற்போது அம்முதலீட்டாளர்களும் எமது பகுதியில் முதலீடு செய்வதற்கு முன்வந்துள்ள இச்சந்தர்ப்பத்தில் இத்திட்டங்களை நிறைவேற்றுவதாயின் அரசியல் அதிகாரத்துடன் மாத்திரமே இம்மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்பதும் இங்கு நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். எனவேதான் கடந்த காலங்களில் நாம் அதிகாரம் வழங்கிய கட்சிகள் அல்லது பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சேவை காலத்தில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இவ்வாறான திட்டங்களை கொண்டு வரவும் இல்லை, அல்லது எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. மாறாக தங்களுடைய சேவை காலத்தில் பலவிதமான தவறுகளை நிகழ்த்திவிட்டு இம்முறையும் மக்களை ஏமாற்றும் கைங்கரியத்துடன் மீண்டும் பதவிக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றனர். அவர்களின் ஏமாற்று வலையில் அகப்படாமல் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருந்து வருகின்றோம். எனவேதான் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, கடந்த பல தசாப்தங்களாக நாம் விட்ட தவறினால் இன்று எமது வாழ்வாதாரமும் வாழ்வும் சூழலும் பாரிய பின்னடைவில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அதனால் நாம் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து எம் எதிர்கால சந்ததிகளின் வாழ்வை இருளாக்காமல் சுபீட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க எமது தேசிய ஜனநாயக மனித உரிமைகள் கட்சியின் கரங்களை பலப்படுத்த முன்வாருங்கள். எதிர்காலம் நமதே. வெற்றி பயணத்தை நோக்கி பயணிப்போம்.